மார்ச் 18, 1969 அன்று சென்னையில் பிறந்த பிரேமலதா அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கல்லூரி நாட்களில் சிறந்த தடகள வீராங்கனையாக ஜொலித்ததோடு தேசிய அளவில் குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றுள்ளார். IPS அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது இவருடைய மிகப்பெரிய கனவாகவே இருந்தது. 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31 அன்று கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் திருமணம் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் இணைந்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றார். 2018ஆம் ஆண்டு தேமுதிகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இது அவரது அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமைந்தது. பிரேமலதா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அரசியல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததோடு அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்கு முக்கிய அங்கமாக பார்க்கப்பட்டது. பிரேமலதா அவர்கள் பத்திரிகை துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் சில காலம் சில தனியார் நிறுவனங்களில் ஆலோசகராக செயல்பட்டிருந்திருக்கிறார். தற்போது சமயம் தமிழ் செய்தி ஊடகத்தில் தயாரிப்பாளராக பணியாற்றி வருகிறார். கேப்டன் விஜயகாந்தின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அவரது நிழலாக கட்சி பணிகளை முழுமையாக கவனித்துக் கொண்டார். டிசம்பர் 2023இல் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். இது விஜயகாந்த் மறைவுக்கு முன் எடுக்கப்பட்ட முடிவாகும். டிசம்பர் 28, 2023 அன்று கேப்டன் விஜயகாந்த் காலமான பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பை பிரேமலதா முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவரது மறைவுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சி பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். விஜயகாந்தின் அரசியல் லட்சியங்கள் நிறைவேற்றுவதே தனது நோக்கம் என்று சபதம் செய்து வருகிறார். பிரேமலதா அவர்கள் தனது தம்பி சுதீர் மற்றும் மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோருடன் தனது கட்சி பணிகளை திறம்பட நடத்தி வருகின்றனர். நன்றி, வணக்கம்.